ஜெட்டி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பஞ்சதந்திர கதையின் இரண்டாம் பாகமான நட்பை பெறுவது தந்திரத்தை பார்க்கவிருக்கிறோம். நாம் பஞ்சதந்திர கதையை பொறுத்தளவிற்கு முதல் பாகத்தில் சொல்லியதை போல முதல் தந்திரம் நட்பை கெடுப்பது, அதில் 1 to 15 கதை. அதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வரும்போது அந்த கதை நிகழ்வு ஏன் சொல்லப்பட்டது, ஏன் நடந்தது, யாருக்கு சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது, அதன் தத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது சிறுவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதேபோல் இரண்டாம் பாகமான பஞ்சதந்திர கதையில் நட்பை பெறுவது தந்திரத்தில் முதல் கதையை பார்க்கவிருக்கிறோம். இப்போ நம்ம நட்பை பெறுவதுன்னு எடுத்துக்கோங்க. நண்பர்களாக யார் யார் இருக்கலாம்? ஒரு பையனும் 8வது படிக்கிற பையனும் 8வது படிக்கிற பையனும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு காவலர் நண்பராக இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமான நட்பாக நம்ம பார்க்கக்கூடியது தான். ஆனால் பார்த்திங்கன்னா முரண்பாடான நட்புகள்லாம் இருக்கும். இப்போ வரலாற்றில் பார்த்திங்கன்னா இதிகாசத்தில் துரியோதனன், கர்ணன் ரெண்டும் வெவ்வேறு துருவங்கள். இவர் அரச மரபில் வந்தவர், இவர் தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்பட்டவர். அவர்கள் காலத்தின் கட்டாயத்தினால இல்லை தேவையின் காரணமாக நண்பர்கள் ஆகிறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இவனுக்கு எப்படி இவங்க ஃப்ரெண்டு. இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா திரிஷா என்ன பண்ணுவாங்க, பிரகாஷ் ராஜ் அப்பா இருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனை அவங்க நண்பராக எடுத்துக்குவாங்க. இப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை படத்தில் பார்த்தோம்னா மிக பணக்காரரான சரத்பாபுவும் ஏழையான ரஜினியும் நண்பர்களாக இருப்பாங்க. இது போல் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இல்லாது. இப்போ டிவியில் கூட சில டைமில் காட்டுவாங்க, நாய் பூனைக்குட்டிக்கு பால் கொடுத்து வளர்க்குது, ஆட்டுக்குட்டி குரங்கு அரவணைச்சிருக்கு. ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில்லாதவர்கள் நண்பர்கள் ஆவாங்க. இப்போ இதை போல் நண்பர்கள் எப்படி ஆகிறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கேரக்டர். முதல் கேரக்டர் காகம், லகுபதன். 2வது கேரக்டர் எலி, இரணியன். 3வது கேரக்டர் ஆமை, மந்தரகன். 4வது கேரக்டர் மான், சித்திரங்கதன். இவங்க 4 பேரை பற்றிய கதை. இவங்க 4 பேர் எப்படி நண்பர்கள் ஆகிறாங்க அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நட்பை பெறுவது பொறுத்தளவுக்கு ஆன்றோர்கள், சான்றோர்கள், நல்லவர்கள் இவர்களோட நட்பை தேடி போய் நம்ம பெறலாம். ஒரு சராசரியான மனிதர்கள் அவர்களோட நட்பை இயல்பாக நம்ம பெறலாம். ஆனால் தீயோர் நட்பு இருந்ததுன்னு வச்சிங்களேன், எந்த காரணத்தை கொண்டும் தீயோர் நட்பை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தானாக வந்தாலும் சரி வெளியே வந்தாலும் அந்த நட்பை நம்ம தவிர்த்துறது நல்லது. இப்போ இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது முதல்ல ஒரு காட்டில் ஒரு காகம் ஒன்று இருக்குது. காகம் மரத்தில் உட்காந்து தனக்கு இறை எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. அந்த நேரம் பார்த்தா ஒரு கரு நிறத்தில் நல்லா கடவுத்கஜ மாதிரி நல்லா வாட்டஞ்சாட்டமான ஒரு ஆள் 2-3 வேட்டை நாயோட கையில் ஈட்டியோட அந்த காட்டில் போயிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது இந்த காகம் பார்க்குது, இந்த வேட்டை நாயோட வேட்டைக்காரன் வந்திருக்கிறான். இன்றைக்கி எந்த விலங்கு வேட்டையாட வந்திருக்கான், என்ன திட்டத்தோடு வந்திருக்கான்னு தெரியல. சரி, மற்ற பறவைகள் நம்ம நண்பர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிப்போம் அப்படின்னு இந்த காகம் பறந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. யாரும் இந்த வேடன் வந்துட்டு போயிருக்கிறான், இந்த பகுதிக்கு போகாதீங்க, ஏதோ ஒரு பொறி வைக்கப்பட்டிருக்கு, அதனால் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்படி இந்த காகம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புறாக்கள் கூட்டம் இறை தேடி பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. கூட்டமாக வரக்கூடிய புறாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த காகம் எச்சரிக்கை கொடுக்குது, இது போல் வேடம் வந்துட்டு போகிறான், இது போல் போகாதீங்க, ஏதோ பொறி அமைச்சிட்டு போகிறான், அவன் வேட்டை நோயோடு போகிறான், பயங்கரமாக இருக்கிறான் அவன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுது காகம். இந்த காகத்தினுடைய எச்சரிக்கையை அலட்சியப்படுத்திட்டு புறாக்கள்லாம் அந்த பகுதியில் போயிட்டு ஒரு இடத்துல இறை நிறைய இருக்கவே இறங்கி எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ இந்த புறா இறங்கி சாப்பிட்ட கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், ஆனால் இதோட தொடர்ச்சியும் நம்ம கேட்கணும். இப்போ இந்த எல்லாரும் இறங்கி ஒரு இடத்துல சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேடன் வச்ச வலையில் புறாக்கள் அத்தனையும் மாட்டிக்கொண்டது. இப்போது புறாக்களுக்குள்ளே ஒருத்தர் சண்டை. இங்கே பார், ஒன்றால் தான் என்ன பசின்னு கேட்டிய, ஏன் இதை விட்டா வேறு இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லுது. இன்னொரு புறா ஒன்றால் தான்னுது. இப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஆமாம் தலைவர் இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது,
எங்கேயாவது கூப்பிட்டு வந்து நல்லா மாட்டி விட்டார், இவரெல்லாம் நம்ம தலைவர், நம்ம நம்பி வந்தோம்பார் அப்படின்ட்டு சொல்லுது. இப்போ இதை எல்லாத்தையும் கேட்குது வந்து தலைமை புறா கேட்குது. தலைமை புறா கேட்டுட்டு, நண்பர்களே ரொம்ப அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கன்னுது. இன்னும் எல்லா புறாவும் இந்த சூழ்நிலை உயிர் போக போது, இந்த சூழ்நிலை யார் அமைதியாக இருக்க சொல்கிற, அதெல்லாம் முடியாது, என்ன இப்படி கூட்டு வந்து மாட்டி விட்டு. மறுபடியும் சொல்லுது, ஒரு நிமிஷம் தயவு செய்து ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க. இதில் நம்ம எல்லார்கிட்டேயும் தப்பு இருக்குது. தலைவனாக இருக்கிற என்னான்னு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் இதை போல் கூச்சல் குழப்பம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 தலை பறவை கதை மாதிரி நம்ம கதை ஆகி போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து அமைதியாக இருந்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னுது. உடனே கூட்டத்தில் இருந்து ஒரு புறா மட்டும், தலைவரே நீங்கள் சொல்கிறது புரியுது, அதுன்னா அது இந்த 2 தலை பறவை கதை, அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களா அப்படின்னு கேட்குது. இப்போ தலைமை புறா சொல்ல ஆரம்பிக்குது. அந்த 2 தலை இருந்த அந்த பாருண்ட பறவை கதையை நம்ம தலைமை புறா சொல்ல போகுது. அதை நாம் அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம். உங்கள் மணி.